பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடலாமா? வாருங்கள், இணைந்து பாடி தேவாதி தேவனை உயர்த்துவோம். ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. Yes, Lord. இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் ஜலத்தால் அனல் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் ஜலத்தால் அனல் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர்
எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா, 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 நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமையுடையவரே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசு வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, அல்பாவே ஒமேகாவே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, எல்லாம் நிறைந்தவரே, இயேசுவே நீரே என் புகலிடம், நீரே என் நரன் இறைவா, உம்மை நான் நம்பியுள்ளே. அவரை பார்த்து அப்படியே சொல்லுங்களே, இயேசுவே நீரே என் புகலிடம், நீரே என் நரன் இறைவா, உம்மை நான் நம்பியுள்ளே. இதுவரை நம்பினே, இனிமேலும் நம்புவேன், எப்போதும் உம்மை நம்புவேன், என் ராஜாவை நம்புவேன், என் ஜெபத்தை கேட்கிறவரே, ஐயா வாழ்க
வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க இயேசு ராஜா வாழ்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உங்க மகிமைக்கு நன்றி, கிருபை இரக்கங்களுக்கு நன்றி. யார் யார் துதிக்கிறார் அந்த இடங்களில் வல்லமை இறங்கட்டும், வீடுகளில் வல்லமை இறங்கட்டும், விரோதமான சூழ்நிலைகள் மாறட்டும், இருள் வெளிச்சமாய் மாறட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கி ஒவ்வொருவரையும் மூடுவதாக. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் என்று நாம் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். மதலேன் மரியாள் சில பெண்களோடு கூட இயேசுவை கல்லறையில் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போகிற போது தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். அந்த கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்டிருக்கிற கல்லை எனக்காக நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்ததாம். ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது ஏற்கனவே தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து போகிறோம் அல்லவா? இந்த காரியத்தை எனக்காக யார் செய்து முடிப்பார்? நமக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பவர் யார்? ஏனென்றால் இது மிகவும் பெரியதாயிருக்கிறது, கடினமான பிரச்சனையாயிருக்கிறது, கடன் பிரச்சனை பெரிதாயிருக்கிறது, இந்த குடும்ப பிரச்சனை தலைக்கு மேல் போயிருக்கிறது, இந்த நான் சந்தித்து வருகிற தொழிலில் வியாபாரத்தில் நான் பார்க்கிற இந்த பிரச்சனை மிகவும் கடினமானதாயிருக்கிறது. அரசாங்கத்தின் வழியாக அல்லது மனிதர்கள் வேலை பார்க்கிறவர்கள் வழியாக இந்த தொழிலை நடத்த முடியாதபடி நான் சந்திக்கிற எதிர்ப்புகள் ஏராளமாயிருக்கிறது. அது மிகவும் பெரியதாயிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் யார் இருக்கிறார்கள்? எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்க யார் உண்டு என்று சொல்லி அன்றைக்கு மதலேன் மரியாளும் மற்ற பெண்களும் நினைத்தது போல நாமும் பலவிதமான காரியங்களில் அவைகளை நினைத்து கலங்குகிறோம் அல்லவா? இந்த குடும்ப பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பார்கள்? என்னுடைய பிள்ளைக்காக யார் வரன் தேடி கொடுப்பார்கள்? என்னுடைய வீட்டை கட்டுவதற்கு யார் பண உதவி செய்வார்கள்? எனக்காக இந்த காரியத்தை யாரால் செய்து முடிக்க முடியும்? இது மிகவும் பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே என்று நாமும் கூட கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கண் ஏறிட்டு பார்த்தபோது அது ஏற்கனவே தள்ளப்பட்டு இருந்ததாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல் புரண்டு போகும்படியாக, அந்த தடைகள் நீங்கும்படியாக ஆண்டவர் நன்மை செய்தது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகிற மிகவும் பெரிய கல்லை போல இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்காக அவைகளை புரட்டி தள்ள இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நமக்காக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை யார் செய்ய முடியும், எப்படி இது நடக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற காரியத்தில் அது ஏற்கனவே அது அகன்று போய்விட்டது. ஏற்கனவே ஆண்டவர் அதை செய்து விட்டார் என்று விசுவாசியுங்கள். எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிக்கிறார் என்று நம்புங்கள். கர்த்தர் அந்த தடைகளை அகற்றி போடுகிறவராக உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மையை உங்களுக்கு தந்தருளி அவர் உங்களையும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எனக்காக இந்த கல்லை யார் புரட்டு தள்ளுவான்? அது மிகவும் பெரியதாயிருக்கிறதே என்று கலங்கி நின்ற ஆண்டவரே, அந்த பெண்களுக்கு நீங்க உதவி செய்தது போல இப்பொழுதும் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை மிகவும் பெரியதாயிருக்கிறது, என் குடும்பத்தில் நான் சந்தித்து வருகிற இந்த போராட்டம் மிகவும் பெரியதாயிருக்கிறது,
இதை எனக்காக யார் செய்து முடிக்க முடியும் என்று என்னென்ன காரியங்களுக்காக கலங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நம்பி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் காரியங்களை செய்ய, அந்த கல்லை புரட்டி போட, அந்த தடைகளை நீக்கி போட, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் நீர் உயிர் உள்ளவராக இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அது எவ்வளவு பெரிய கல்லாய் இருந்தாலும் அதை எடுத்து போட, நீக்கி போட தேவனாகிய கர்த்தருக்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண பண்ண உம்மாலே கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. திருமண தடைகள் விலகி போகட்டும். குழந்தை பாக்கியமற்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய பண பிரச்சனை, அவர்களுடைய குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்களுடைய வியாபாரத்தில், அவர்களுடைய தொழிலில், அவர்களுடைய ஆண்டவரே அவர்கள் சந்தித்து வருகிற நிந்தனைகளில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை அதிசயங்களை காண பண்ண வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கண்ணேறிட்டு பார்த்தது போல உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து உம்மை நம்பி ஜெபிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.